வணக்கம். இந்த ஆதாரங்களின் விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம உலக அளவுல ரொம்பவே உற்று நோக்கப்படுற ஒரு ஆளுமை நரேந்திர மோடியோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் அலச போறோம். எந்த சார்பும் இல்லாம ஆதாரங்களை அடிப்படையா வச்சு இந்த பயணத்தை நம்ம பார்க்க போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம பாட்நகர் ரயில் நிலையத்துல டீ வித்துட்டு இருந்த ஒரு சாதாரண சிறுவன் எப்படி உலகின் மாபெரும் ஜனநாயக நாட்டோட பிரதமரானார்? யோசிச்சு பாருங்க. குஜராத்தோட ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கு. அந்த சுவாரஸ்யமான பயணத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாவே புரிஞ்சுக்கலாம். இந்த பயணத்தை ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல வாட்நகர் முதல் RSS வரை, அடுத்து குஜராத் முதலமைச்சர் காலம், அப்புறம் 2002 குஜராத் கலவரம், அதைத் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக உயர்வு, கடைசியா அவருடைய கொள்கைகள் மற்றும் உலகளாவிய பிம்பம். முதல் பகுதி வாட்நகர் முதல் RSS வரை, ஒரு சித்தாந்தத்தின் தோற்றம். இப்போ இந்த பயணம் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். 1950ல பிறந்த அவர் தன்னோட 8வது வயசுலேயே RSS அமைப்புல இணைகிறார். அப்படியே 1971ல ஒரு முழுநேர பிரச்சாரகரா மாறி 1985ல பாஜகவுக்கு அனுப்பப்படுறார். இந்த பயணத்தோட ஒரு உச்சகட்டமா 2001ஆம் ஆண்டு எந்த ஒரு நேரடி அரசியல் அனுபவமும் இல்லாமலேயே குஜராத் முதலமைச்சரா பதவியேற்கிறார். இது எப்படி சாத்தியமாச்சு? அவரோட ஆரம்ப காலத்தை கவனிச்சோன்னா சில முக்கியமான விஷயங்கள் அவர் மேல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரயில் நிலையத்துல டிவிக்கும் போது அங்க கடந்து போற சாதுக்கள் கூட பேசினது அவரோட ஆன்மீக சிந்தனையை வளர்த்திருக்கு. அதே போல 1962ல நடந்த இந்திய சீன போர், இது அவருக்குள் மிகப்பெரிய தேசப்பற்றியே தூண்டியிருக்கு. அந்த தேசப்பற்று தான் தன்னோட 8வது வயசுலயே அவரை RSS அமைப்புல இணைக்கவும் காரணமா அமைஞ்சிருக்கு. இரண்டாவது பகுதி குஜராத் முதலமைச்சர் காலம், அதாவது குஜராத் ஆய்வகம். இந்த முதலமைச்சர் காலகட்டத்துல அவரோட தீவிரமான தொழில் சார்ந்த கொள்கைகளை நம்ம கண்டிப்பா கவனிச்சாகணும். புதிய முதலீடுகளை ஈர்த்தது, வணிக விதிமுறைகளை ரொம்பவே எளிமையாக்குனது, அப்புறம் தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீரை பெருக்கினது. இதெல்லாம் சேர்ந்து குஜராத் தொழில்துறையில ஒரு முன்னணி மாநிலமா மாத்துச்சு. உலக வங்கியோட தரவரிசையில கூட தொழில் தொடங்குவதற்கு எளிதான இடங்கள் பட்டியல்ல குஜராத் முதலிடம் பிடிச்சிச்சு. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஒரு புறம் பொருளாதார வளர்ச்சியிலையும் முதலீடுகளை ஈர்க்கிறதுலையும் குஜராத் முதலிடத்துல இருந்தாலும், மறுபுறம் சில விமர்சனங்களும் வந்துச்சு. குறிப்பா வறுமை ஒழிப்பு, பொது சுகாதாரம், குழந்தை ஊட்டச்சத்து மாதிரியான மனித மேம்பாட்டு குறியீடுகள்ல மாநிலம் ரொம்பவே பின்தங்கி இருக்குன்னு சில சுயாதீன ஆய்வுகள் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சாங்க. மூன்றாவது பகுதி 2002 குஜராத் கலவரம், நெருக்கடியும் சர்ச்சையும். இப்போ நம்ம பேச போறது ரொம்பவே இருண்ட, அதிக விவாதங்களுக்கு உள்ளான ஒரு காலகட்டத்தை பத்தி. 2002 குஜராத் வன்முறை. இந்த பயங்கரமான வன்முறையில 1000த்திற்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டதா அதிகாரப்பூர்வ தரவுகள் சொல்லுது. இதுல பாதிக்கப்பட்டவங்கள பெரும்பான்மையானவங்க இஸ்லாமியர்கள். சில சுயாதீன அமைப்புகளோட கணக்கெடுப்பு படி பலி எண்ணிக்கை 2000ஐ தொடலாம்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை நாம எந்த சார்பும் இல்லாம வெறும் ஆதாரங்கள் அடிப்படையில மட்டும்தான் பாக்குறோம். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் பத்தி விசாரிக்க இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிச்சாங்க. 2012ல அந்த குழு கொடுத்த அறிக்கையில நரேந்திர மோடி மேல வழக்கு தொடர எந்தவித ஆதாரமும் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சட்டப்பூர்வமா அவர் விடுவிக்கப்பட்டாலும் இந்த சம்பவம் பத்தின அரசியல் துருவமுனைப்பு, அதாவது அந்த அரசியல் ரீதியான விவாதங்கள் இன்னிக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. 4வது பகுதி இந்தியாவின் பிரதமராக உயர்வு, தேசிய அரங்கம். 2014 இந்த வருஷத்தை இந்திய அரசியல் வரலாற்றுல அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. ஏன் தெரியுமா? 1984க்கு அப்புறம், அதாவது சரியா 30 வருஷங்களுக்கு அப்புறம் முதல் முறையா இந்தியாவில் ஒரு தனிப்பெரும்பான்மை கொண்ட ஆட்சியை அமைச்சு நரேந்திர மோடி பிரதமரா பதவியேற்றார். தொழில்நுட்பத்தை மையமா வச்ச ஒரு மாபெரும் பிரச்சார அலைதான் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 தேர்தல்ல அவர் எப்படி மறுபடியும் ஜெயிச்சார் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். பாலகோட் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அவர் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை முழுமையா தேச பாதுகாப்பு மற்றும் தேசியவாதத்தை நோக்கி திருப்பினார். தன்னை நாட்டை பாதுகாக்கும் ஒரு காவலாளியா, அதாவது சௌக்கிதாரா முன்னிறுத்தினது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்துச்சு. 5வது பகுதி கொள்கைகள் மற்றும் உலகளாவிய பிம்பம், பாரம்பரியமும் துருவ முனைப்பும். பிரதமரா அவரோட நிர்வாகத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றும் சாதாரணமானவே கிடையாது.
2016ல கொண்டு வரப்பட்ட பணமதிப்பிழப்பு, அதாவது டிமானிட்டைசேஷன். அடுத்து வந்து ஜிஎஸ்டி. 2019ல ஜம்மு காஷ்மீருக்கான 370வது சட்டப்பிரிவு நீக்கம். அப்புறம் விவசாயிகளோட போராட்டத்தால திரும்ப பெறப்பட்ட 3 வேளாண் சட்டங்கள். இது எல்லாமே தேச அளவுல மிகப்பெரிய தாக்கத்தையும் அதே சமயம் மாபெரும் விவாதங்களையும் உருவாக்குச்சு. அவரோட லட்சியம் எவ்வளவு பெருசுங்கிறதையும் இது காட்டுது. இந்த நிர்வாகம் எதிர்கொண்ட மிகப்பெரிய நெருக்கடிகள்ல ஒன்னு உலகையே உலுக்கிய கோவிட்-19 பெருந்தொற்று. இந்தியாவுல கோவிட் காரணமா சுமார் 47 லட்சம் பேர் இறந்திருக்கலான்னு உலக சுகாதார நிறுவனம் மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. இது அவரோட ஆட்சி காலத்துல நடந்த ஒரு மாபெரும் சவாலா பார்க்கப்படுது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் மேல இருக்கிற இந்த முரண்பட்ட பார்வைதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உலக தலைவர்களிலேயே மிக அதிக மக்கள் ஆதரவு, சொல்லப்போனா சில நேரங்கள்ல 74% ஆதரவு அவர் வச்சிருக்காரு. ஆனா மறுபக்கம் இந்தியாவுல ஜனநாயக நிறுவனங்கள், தனிமனித உரிமைகள், கருத்து சுதந்திரம் இதெல்லாம் பலவீனம் அடைஞ்சிட்டு வருதுன்னு சர்வதேச அறிக்கைகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நாம நிறைவு செய்வோம். ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்து அசைக்க முடியாத தலைவரா உயர்ந்த அவரோட இந்த மாபெரும் அரசியல் வெற்றிகளையும் அதே சமயம் அவர் நிர்வாகத்துல உருவான கடுமையான சர்ச்சைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது புதிய இந்தியாவின் சிற்பியா வரலாறு அவரை எப்படி மதிப்பிட போகுது யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்போடு இணைந்திருந்ததற்கு நன்றி.